அண்டத்துக்கு அப்பால் அகன்ற சுடரினை பிண்டத்துள் காண்பாயடி குதம்பாய் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வெட்ட வெளிக்குள் வெறும் பாலாய் நின்றதை ஈட்டமாய் பார்ப்பாயடி குதம்பாய் அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த வெட்ட வெளி இதை வந்து நம்மளோட லாஸ்ட் திருவண்ணாமலை கிளாஸோட தீமா நம்ம இதை தான் வச்சு பேஸ் பண்ணி கொண்டு போயிருந்தோம். கிளாஸுக்கு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெட்ட வெளிக்குள் வெறும் பாலாய் நின்றதை, அதாவது வெட்ட வெளி அதுக்குள்ள நிக்கிற வெறுமையை இட்டமாய் நீ பார்ப்பாயடி குதம்பாய்னு சொல்றாரு. இதுக்குள்ள விதமான ஞான விளக்கம் அடங்கி இருந்த ரெண்டு லைன் போகுது. இதை புரிஞ்சவங்களுக்கு இதோட ரகசியம் புரிஞ்சிடும், எல்லாமே உடஞ்சிரும். அவ்வளவுதான். அனுபவத்தில் அறிந்து ஆராய்க அப்படிங்கறத இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். கொஞ்சமா சத்விசாரம் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இதை என்ன குதம்பாய் சித்தர் சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப அற்புதமான லைன். ஆக்சுவலி எனக்கு சித்தர் பாடல்கள்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரிகள்ல இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரி. இப்ப இந்த குண்டலினி அப்படிங்கிறது நான் சொன்ன சக்தி அம்சம் அப்படிங்கிறது, மேல இருக்கிறது சிவ அம்சம், கீழே இருக்கிற அந்த சக்தி அம்சம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டைனாமிக், அதாவது உடம்பு